தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 100ல் ஒரு பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். மே 1979. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு விற்பனையாளர்களாக தேவை. வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாத ஊதியம். போக்குவரத்து படி. முன்பணம். எந்த பகுதியிலும். பொதுமேலாளர். பால்வள நிறுவனம். தேதிக்குள் விளம்பரம் தயாரிக்க. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். ஒப்பந்த புள்ளி கோரப்படுகிறது. மணி வரை. பெறப்பட்டு. அன்று மாலை. மணிக்கு பிரிக்கப்படும். விவரங்கள் பெற்றுக்கொள்ளலா. ஒப்பந்த புள்ளி அறிக்கை தயாரிக்க. வணிகமுறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். விற்பனையாளருக்கு தரமற்ற நீண்ட நாள் முறைப்படி எடுக்க நேரிடும் என்று தெரிவித்தும் எழுதும் கடிதம் தயாரிக்க. பத்திரிகை குறிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். முந்தும் போது. மோதியதால். மாண்டனர். காயமுற்றவர்களில். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு. சிகிச்சை அளிக்கப்பட்டது. நிலை கவலைக்கிடம். மாவட்ட ஆட்சித்தலைவர். காவல்துறையினர். சட்டமன்ற உறுப்பினர். பத்திரிகை குறிப்பு வரைக. 3ல் ஒரு பாகம். சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டு பேசியதாவது. தலைவர் அவர்களே, பேசும் வாய்ப்பு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டும் இதன் காரணமாக ஏற்படக்கூடும் பொதுமக்களுக்கு கூற விரும்புகிறேன். ஈடுபடக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு நிலைமையை ஒரு சில வார்த்தைகள். தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடைகள். நியாய விலைக் கடைகளை வறட்சி நிலையை பொறுத்தவரையில் இந்த அரசு அதிகப்படியான பகுதிகளை வறட்சி பகுதிகளாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போதுதான் அமைய முடியும். கிடைக்க காலதாமதமின்றி. 15 seconds. 10 seconds. 5 seconds. Get it. Stop. 1. சென்னை நகரம். தமிழ்நாடு பால்வள விற்பனை நிலையங்களில் பகுதி நேர விற்பனையாளர்களாக பணியாற்ற தகுதி உள்ளவர்கள் தேவை. 11வது வகுப்பு தேறி 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
மாத ஊதியம் 200. போக்குவரத்துப்படி 50. வேலைக்கு முன்பணம் கட்ட வேண்டும். சென்னையில் எந்த பகுதியிலும் பணியாற்ற அனுப்பப்படலாம். பொது மேலாளர், தமிழ்நாடு பால்வள நிறுவனம், சென்னை 8 என்ற முகவரிக்கு இம்மாதம் 10ஆம் தேதிக்குள் அனுப்ப விளம்பரம் தயாரிக்க. 2. புயல் வெள்ளத்தில் சேதமுற்ற நாகை புகைவண்டி நிலையத்தில் கூரையுடன் கூடிய தங்கும் அறை அமைக்க ஒப்பந்த புள்ளி நிலைய அதிகாரியால் கோரப்படுகிறது. 100 அடி நீளம், 30 அடி அகலம், தீப்பற்றாத கூரை, மின்விளக்கு, விசிறி, குடிநீர் தொட்டியுடன் சுற்றுச்சுவர், 10 அடி உயரம். ஒப்பந்த புள்ளி 10ஆம் தேதி 3 மணி வரை பெறப்பட்டு அன்று மாலை 5 மணிக்கு பிரிக்கப்படும். மற்ற விவரங்கள் ரயில் நிலைய அதிகாரிக்கு 5 ரூபாய் அனுப்பி பெற்று கொள்ளலாம். இது பற்றி ஒப்பந்த புள்ளி அறிக்கை தயாரிக்க. 3. திருச்சி பாலக்கரை விஜயா மர சாமான்கள் விற்பனையாளருக்கு ஒப்பந்தத்திற்கு மாறாக தரமற்ற மரத்தில் நீண்ட நாள் உழைக்காத நாற்காலிகள் தயார் செய்து அனுப்பியதை ஏற்க மறுத்தும் தரமற்ற நாற்காலிகளை திரும்பப் பெற்று பதிலுக்கு நல்ல நாற்காலிகளை கம்பெனி செலவில் அனுப்ப தவறினால் முறைப்படி நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்று தெரிவித்தும் தா. ரவி, 60, கடைவீதி, தஞ்சாவூர் எழுதும் கடிதம் தயாரிக்க. 4. சென்னையிலிருந்து திருவள்ளூர் புறப்பட்ட பேருந்து பூவிருந்தவல்லிக்கு அருகில் மாட்டு வண்டி ஒன்றை முந்தும்போது புளிய மரத்தில் மோதியதால் ஓட்டுநரும் 4 பயணிகளும் அங்கேயே மாண்டனர். காயமுற்றவர்களில் 7 பேர் பெண்கள். 2 குழந்தைகள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருவர் நிலை கவலைக்கிடம். மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறையினர், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். பத்திரிகை குறிப்பு வரைக. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்கள் அடித்து 3இல் ஒரு பாகம் படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் புதுக்கோட்டை வர்த்தகர்கள் கழக கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியதாவது: தலைவர் அவர்களே, நண்பர்களே, இன்று உங்களிடையே பேசும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த வர்த்தகர் கழக நிர்வாகிகளுக்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டும் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பருவமழை பெய்யவில்லை. இதன் காரணமாக மாநிலம் எங்கும் விவசாயிகள் பெரிதும் கவலைக்குள்ளாகி இருக்கிறார்கள். இன்னும் சில தினங்களில் நல்ல மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியும் மழை பெய்யவில்லை என்றால் நாட்டில் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்படும். மின்சார வெட்டு ஏற்படக்கூடும். இதனால் தொழில் உற்பத்தியும் பாதிக்கப்படக்கூடும். எனினும் பொதுமக்கள் யாரும் பீதி அடைய தேவையில்லை. பீதி கொள்வதா பலன் ஏற்படாது. அது பிரச்சனையையும் தீர்க்காது. நிலைமையை துணிவுடனும் நம்பிக்கையுடனும் சமாளிக்க வேண்டும். அரசு வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்யும் என்று பொதுமக்களுக்கு உறுதி கூற விரும்புகிறேன். இத்தகைய சங்கடமான நிலைமையை பயன்படுத்தி கொண்டு வியாபாரிகள் பதுக்கல் போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது. அப்படிப்பட்ட செயல்களில் வியாபாரிகள் ஈடுபடுவார்களேயானால் அவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தயங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் உணவு நிலைமையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசு தற்போது போதுமான அரிசியை கையிருப்பில் வைத்துள்ளது. நகரங்களில் வேண்டிய அளவுக்கு நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டு அவற்றின் மூலம் அரிசி போன்ற அத்தியாவசிய பண்டங்கள் நியாயமான விலைகளில் பொதுமக்களுக்கு கிடைக்க வழி செய்யப்பட்டுள்ளது. அவசியம் ஏற்பட்டால் கூடுதலாக நியாய விலை கடைகளை திறக்கவும் அதிகாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வறட்சி நிலையை பொறுத்தவரையில் இந்த அரசு தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் செய்யும் என்று உறுதி கூறுகிறேன். இன்னும் அதிகப்படியான பகுதிகளை வறட்சி பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் சென்னை திரும்பியவுடன் இந்த கோரிக்கைகள் குறித்து பரிசீலனை செய்து உடனடியாக தகுந்த உத்தரவுகள் பிறப்பிக்க ஏற்பாடுகள் செய்வேன் என்பதையும் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயம்தான் இந்திய நாட்டின் முக்கிய தொழிலாக விளங்குகிறது. விவசாயிகள் நமது நாட்டின் முதுகெலும்பு போன்றவர்கள். அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வது நமது முக்கியமான கடமையாகும். அப்போதுதான் நாட்டின் பொருளாதாரம் சீராக அமைய முடியும். இதை கருத்தில் கொண்ட இந்த அரசு திட்டங்களை தீட்டி வருகிறது. விவசாயிகளுக்கு தேவைப்படும் உரம், பொறுக்கு விதைகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தக்க சமயத்தில் நியாயமான
விலைகளில் கிடைக்க செய்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளுக்கு தேவைப்படும் கடன் குறைந்த வட்டி விகிதங்களில் காலதாமதமின்றி கிடைக்கிறது. ஸ்டார்